ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 65ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். 65ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். கர்த்தர் உதவி செய்வாராக. கொஞ்சம் ஆண்டவர் நம்மளை ஒரு சுத்திகரிப்புக்கு நேராய் இந்த கால வேளையில் நம்மை நடத்த விரும்புகிறார். ஒரு சுத்திகரிப்பு நமக்கு அவசியமாய் தேவை இருக்கிறது. அதில் முதல் 2 வசனங்களை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஏசாயா 65ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். என்னை குறித்து விசாரித்து கேளாதிருந்தவர்களாலே தேடப்பட்டு, என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டு, என்னுடைய நாமம் விளங்காதிருந்த ஜாதியை நோக்கி இதோ இங்கே இருக்கிறேன் என்று நலமல்லாத வழியில் தங்கள் நினைவுகளின்படி நடக்கிற முரட்டாட்டமான ஜனத்தண்டைக்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன். நான் ஒரு வசனத்தை ஒரு 3 நாளைக்கு முன்னாடி எடுத்தேன். அந்த வசனம் தான் என் இருதயத்துக்குள் இருந்தது. நேற்று ராத்திரி அதைத்தான் நான் தியானித்தேன். காலையில் வசனத்தை வாசித்து எனக்கு ஒரு திருப்தி இல்லாதது போல் இருந்தபோ ஆண்டவர் எனக்கு இந்த வசனங்களை என் கண்முன்ன வைத்தார். இதில் இருந்து சில காரியங்களை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். அதை உங்கள் நடுவில் வைக்கிற கர்த்தர் உதவி செய்வாராக. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என்னை குறித்து விசாரித்து கேளாதவர்களாலே தேடப்பட்டேன் அப்படிங்கிற அந்த வார்த்தை சொல்லுங்க. கேளாதவர்களாலே. அவங்க என்னை குறித்து அவங்க கேள்விப்படலை, ஆனா அந்த ஜனம் என்ன செய்யுது? தேடுது. அவனுக்கு நான் யாருன்னே தெரியாது, நான் தான் கர்த்தர்னு தெரியாது, நான் தான் ரட்சகர்னு தெரியாது. ஆனா அவன் என்ன செய்கிறான்? தேடுகிறான். ஏதோ ஒரு மூலையில என்ன செய்கிறான்? தேடுகிறான். ஃபார் எக்ஸாம்பிள், பிழையாம் இஸ்ரவேல் ஜனம் அல்ல, ஆனா பிழையாம் கர்த்தர் என்ன செய்தான்? தேடினான் இல்லையா? அவன் கர்த்தரை ஆராதிச்சானே. அதனால தானே கர்த்தருடைய சத்தத்தை அவன் காதுகள் என்ன செய்தது? கேட்டது. அப்போ கேளாதவர்களாலே நான் தேடப்பட்டேங்கிறான். அடுத்து சொல்றாரு, என்னை தேடாதிருந்தவர்களாலே கண்டறியப்பட்டேன். அவனுக்கு என்ன தேடணுங்கிற அவசியம் இல்லை. சாஸ்திரிகள் எதை கண்டு இயேசுவை தேடி வந்தார்கள்? நட்சத்திரத்தை கண்டுதான் என்ன செய்தார்கள்? ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் என்று தேடி வந்தார்கள். அப்போ அவர்களெல்லாம் தேடாதவர்கள். அவர்களுக்கு இயேசுதான் தெய்வம்னு தெரியாது, இயேசுதான் ஆண்டவர்னு தெரியாது. அவங்க தேடல, ஆனா அவர்களால தான் ஆண்டவர் கண்டுபிடிக்கப்பட்டார். அவர்கள் தெய்வத்தை கண்டுபிடித்தார்கள். அடுத்த வார்த்தை சொல்றாரு, என்னுடைய நாமம் விளங்காதிருந்த ஜாதியை நோக்கி இதோ இங்கே இருக்கிறேன். நினிவே பட்டணத்தின் ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி ஆராதித்த போது, தங்கள் பாவங்களை அறிக்கையிட்ட போது, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 1,20,000 பேருக்கும் மேற்பட்ட அந்த ஜனத்துக்கு இறங்காதிருப்பேனோ? அந்த ஜாதிக்கு இவர்தான் தெய்வம் தெரியாது, அந்த ஜாதியால் இவர் அறியப்படல, ஆனா அவர்களுக்காக அவர் இறங்கினார். சொல்லிட்டு சொல்றாரு, ஆனா ஒருத்தனுக்காக நாள் முழுவதும் கை நீட்டி காத்திருக்கிறேன். ஒருத்தனுக்காக அவன் என்னை தேடுகிறவன், அவன் என்னை அறிந்தவன், அவனுக்கு என்னை வெளிப்படுத்தி இருக்கிறேன். ஆனா நாள் முழுவதும் கை நீட்டுறேன், அவன் என்ன தேடல. 2ஆம் வசனத்துல சொல்றாரு, நலமல்லாத வழியில தங்கள் நினைவுகளின்படி நடக்கிற முரட்டாட்டமான ஜனத்தண்டைக்கு நாள் முழுவதும் என் கைய. அவர் என்ன சொல்றாரு? என்னை கேளாதவன் என்னை தேடுறான், என்னை தேடாதவன் என்னை கண்டுபிடிக்கிறான். என்னை குறித்து அறியாத ஜாதி ஆண்டவரே எங்க பாவத்தை மன்னியும்னு சொல்லுது. ஆனா எல்லாம் அறிஞ்ச ஜனம், எல்லாம் தெரிஞ்ச ஜனம், ஆராதிக்க தெரியும், பாட்டு பாட தெரியும், உபவாசிக்க தெரியும், கர்த்தர் யாருன்னு தெரியும், கர்த்தருடைய மகிமை என்னன்னு தெரியும். அந்த ஜனத்துக்காக நாள் முழுவதும் 2 கையை நீட்டி காத்திருக்கிறாராம், என் பக்கம் வா, என் பக்கம் திரும்புன்னு. ஆனா அந்த ஜனம் என்ன செய்யுது? நலமல்லாத வழியில் முரட்டாட்டமாய் நடக்குதான். நலமல்லாத வழியில் அவர் நல்ல பாதையை காட்டி கொடுத்திருக்கிறார், நல்ல வழிகளை சொல்லி கொடுத்திருக்கிறார், பூர்வ பாதைகளை அவர்களுக்கு காண்பித்து அந்த வழியில நடத்துகிறார். ஒரு தெய்வமும் தன் ஜனத்தை நடத்தினதில்லை. ஆனா ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை வனாந்தரத்தில் 40 வருஷங்கள் அவ்வளவு மகிமையா நடத்தினாரு. எந்த தெய்வமாவது தன் ஜனத்தை இப்படி நடத்தினது உண்டா? இல்லை.
பிள்ளையே அவர் தம்முடைய புயத்தினால் நடத்தினார், தம்முடைய கரத்தினால் மூடினார், தேசத்தை கொடுத்து ராஜ்யங்களை கொடுத்து மகிமையா நடத்தினாரு. இப்ப என்ன சொல்றாரு? உனக்காக நான் கை நீட்டிட்டே நிக்கிறேன், நீ வருவன்ட்டு கை நீட்டிட்டே நிக்கிறேன். ஆசீர்வாதங்களை வாங்கின, நன்மைகளை வாங்கின, ஆபத்துல இருக்கும் போதெல்லாம் கூப்பிட்ட, நான் வந்து உனக்கு உதவி செஞ்சேன். ஆனா இப்ப என்ன நடக்க தெரியுமா? நான் கை நீட்டி காத்திருக்கேன், நீ என்ன செய்யறது இல்ல, நீ வர்றதில்ல இல்லையா? நான் உனக்காய் காத்திருக்கிறேன், உன்கிட்ட பேசணும், உன் கூட உலாவணும், உன் நடுவில் வாசம் பண்ணணும், உன்னை நிரப்பணும், உன்னை அபிஷேகிக்கணும், நான் காத்திருக்கிறேன். ஆனா உனக்கோ முரட்டாட்டம், நலமல்லாத வழிதான் பிடிச்சிருக்குது, தேவனுடைய வழி பிடிக்கல, தேவனுடைய பாதை பிடிக்கல. அதனால கர்த்தர் சொல்றார், நான் கை நீட்டிட்டே நிற்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 41 42 பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 41 42. அல்லேலூயா. 41 42. அவர் சமீபமாய் நகரத்தை பார்த்ததற்காய் கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைச்ச இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு. இயேசு கண்ணீர் விட்டு அழுகிறார், எருசலேமை நோக்கி கண்ணீர் விட்டு அழுது சொல்றார், உனக்கு கிடைக்கும் இந்த நாளில் ஆகிலும் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் உனக்கு எப்படி இருந்திருக்கும்? நல்லா இருந்திருக்குமே. உனக்கு சமாதானத்துக்கு ஏற்றவைகளை வந்து போதிச்சார், சமாதானத்துக்கு ஏற்றவைகளை சொன்னார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறதுன்னு பிரசங்கம் பண்ணினார். ஆனால் கோழி தன் குஞ்சுகளை சேர்த்தணைப்பது போல சேர்த்தணைக்க அவர் மனதாய் இருந்தார். இந்த ஜன என்ன இல்ல, மனம் இல்ல. கர்த்தர் சொல்றாரு, இப்ப அந்த சமயம் முடிஞ்சிருச்சு, இனி நீ மனம் திரும்ப வாய்ப்பில்ல. அப்போ கையை நீட்டிட்டே நிக்கிறவர் அவர் என்ன சொல்றாரு? ஒரு கட்டத்துக்கு மேல என் கையை நான் மடக்க வேண்டியிருக்கும். நீ இப்படியே இருந்தா, இப்படியே வாழ்ந்தா, சமாதானத்துக்கு ஏற்றவைகளை யோசிக்காமல், ஆராதனைக்கு ஏற்றவைகளை யோசிக்காமல், பரிசுத்தத்துக்கு ஏற்றவைகளை யோசிக்காமல் இப்படியே இருந்தா என் கையை மடக்குவேன். அதைத்தான் சொல்றாரு, நலமல்லாத வழியில் முரட்டாட்டமாய் நடக்கிற ஜனம், முரட்டாட்டம் உள்ள ஜனமாய் நாம் வாழ்வோமானால் கர்த்தர் நம்மை கண்டு அவர் வேதனைப்படுகிறார். முரட்டாட்டம் எங்க கொண்டு போய் நிறுத்தும் தெரியுமா? 63ஆம் அதிகாரம், ஏசாயா 63ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. கலகம் பண்ணி பரிசுத்த ஆவிய, அப்போ முரட்டாட்டம் எங்க கொண்டு போய் நிறுத்திச்சுன்னா பரிசுத்த ஆவியை என்ன செய்தது? விசனப்படுத்தினது. முரட்டாட்டம் ஆகாத குணம். அவர் கை நீட்டிட்டே காத்திருக்கிறார், வருவான், என்கிட்ட வந்து சேருவான், என் சமூகத்துக்கு ஓடி வருவான். ஆமே, ஒவ்வொரு சூழ்நிலையை அனுமதிக்கும் போதெல்லாம் கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்? இந்த தோல்வியிலாவது இவன் மனம் திரும்புவான், இந்த நெருக்கத்திலேயாவது இவன் மனம் திரும்புவான் இல்லையா? இஸ்ரவேலுக்கு அப்படித்தானே செய்தார். நியாயாதிபதிகள் புஸ்தகம் முழுக்க வாசித்து பாருங்க. ஒரு நெருக்கம் வரும், அந்த நெருக்கத்தின் நடுவில் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். கர்த்தர் அவர்களை என்ன செய்தார்? விடுவித்தார். அப்போ நெருக்கத்தை அனுமதிப்பதே நான் தேவன் பக்கம் திரும்புவேன் என்று சொல்லிதானே. நெருக்கத்தை அனுமதிப்பதே பரிசுத்தத்துக்காய் ஜெபிப்பேன் என்று சொல்லிதானே. நெருக்கத்தை அனுப்புவதே நான் தேவனோடு ஐக்கியமாவேன் என்று சொல்லித்தானே எல்லாத்தையும் கர்த்தர் அனுமதிக்கிறார். ஆனால் இவர்கள் முரட்டாட்டமாய் இருந்ததனால, மனம் திரும்ப மனமில்லாமல் இருந்ததனால, ஆராதிக்க மனமில்லாமல் இருந்ததனால ஒரு கட்டத்தில் யாரை விசனப்படுத்தினார்கள்? பேசுங்க, யாரை விசனப்படுத்தினார்கள்? பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். சரி, பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினதுனால என்ன நடந்தது? 3 சம்பவம் நடந்தது. என்னதெல்லாம் தெரியுமா? 1, ஏற பண்ணினவர் தன் கையின் கிரியைகளை நிறுத்தினார், ஏற பண்ணினவர் தன்னை மறைத்து கொண்டார். 2, நடக்க பண்ணினவர் தன்னை மறைத்து கொண்டார், நடக்க பண்ணினவர் தன்னை மறைத்து கொண்டார். 3,
3 வல்லமையை விளங்க பண்ணினவர் தன் வல்லமையை அடக்கி கொண்டார். 3 வார்த்தையை சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. முரட்டாட்டம் எங்க கொண்டு போய் நிறுத்தும் பாருங்க. ஏற பண்ணினவர் மறைந்து கொண்டார், நடக்க பண்ணினவர் மறைந்து கொண்டார், வல்லமையை விளங்க பண்ணினவர் வல்லமையை அடக்கி கொண்டார். இப்ப வாசிங்க 63ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பூர்வ நாட்களையும் மோசையும் ஜனத்தையும் நினைவு கூர்ந்தார். அவர்களையும் மந்தை மேய்ப்பனையும் சமுத்திரத்திலிருந்து ஏற பண்ணினவர் இப்பொழுது எங்கே? ஏசாயா கேட்கிறாரு, எங்க ஆண்டவரை காணோம், ஆண்டவரை தேடுறேன், அவர் எங்கன்னு கேட்கிறாரு. என்ன சொல்லி கேட்கிறாரு? சமுத்திரத்திலிருந்து ஏற பண்ணினவர் இப்பொழுது எங்கே? முரட்டாட்டம் வந்ததுனால, விசனம் வந்ததுனால அவர் தன்னை மறைத்து கொண்டார். தன்னை மறைச்சுக்கிட்டதுனால ஏசாயா கேட்கிறார், ஐயா ஏற பண்ணினவர் இப்ப எங்க? அன்னைக்கு சமுத்திரத்திலிருந்து தம்முடைய மந்தையை ஏற பண்ணினாரு, அன்னைக்கு சமுத்திரத்திலிருந்து தம்முடைய மந்தையை பாதுகாத்தாரு, அன்னைக்கு சமுத்திரத்தின் வல்லமைகளுக்கு தம்முடைய மந்தையை தப்புவித்தாரு. அவர் எங்க? அப்ப நான் என்ன சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க. அவர் கை நீட்டிட்டே இருக்கும் போது அவர்கிட்ட வந்து சேரலன்னா, அவரோட ஐக்கியம் ஆகலன்னா தன்னை மறைத்து கொள்ளுவார். அவர் தன்னை மறைத்து கொண்டார் என்றால் ஏற பண்ண ஆள் கிடையாது, தூக்கி விட ஆள் கிடையாது. அப்ப முரட்டாட்டமான குணம் என்னை தூக்கி விடாது. ஏன் தூக்கி விடாது தெரியுமா? நான் 1-2 விஷயத்தை சொல்றேன். சமுத்திரங்கிற வார்த்தைக்கு நான் ஒரு 3 வார்த்தையை சொல்றேன். நம்பர் 1, சமுத்திரம் சேரும் சகதியும் நிறைந்தது. சேரும், சொல்லுங்க, சேரும். இதுல இருந்து யாரால தான் தூக்கி விட முடியும்? கர்த்தரால மட்டும்தான் தூக்கி விட முடியும். இப்ப சொல்றாரு, ஐயா இந்த சேற்றிலிருந்து தூக்கி விடுகிறவர் எங்க போனாரு? அவர் போனது எங்கன்னா, அவர்கள் விசனப்படுத்தினதினால் அவர் போய்விட்டார். ஓசியாவின் புஸ்தகத்துல வாங்கல, இந்த வசனத்தை வாசித்துட்டு நம்ம இங்க வருவோம். ஓசியாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் வாசிங்க 15ஆம் வசனம். அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விடுவேன். தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய். ஓசியா 5:15 கத்த சொல்றாரு, அவன் குற்றங்களை உணரு வரைக்கும் நான் போறேங்கிறார். அவன் குற்றத்தை உணரு வரைக்கும் நாங்க இருக்க மாட்டேன். என் ஸ்தானத்துக்கு என்ன செஞ்சிருவேன்? போயிருவேன். அதனாலதான் ஏசாயா கேட்கிறார், சமுத்திரத்திலிருந்து ஏற பண்ணினவர் இப்பொழுது எங்கே? அவர் எங்க போனார்? இந்த ஜனம் முரட்டாட்டமா இருந்ததுனால, இந்த ஜனம் மனம் திரும்ப விருப்பம் இல்லாததுனால இப்ப சேரும் சகதியும் நிறைஞ்ச வாழ்வில் இருந்து தூக்கிவிட அவர் இல்ல. 2 சமுத்திரம்னாலே கொந்தளிக்கும். சமுத்திரம் சொல்லுங்க, சமுத்திரனாலே என்ன செய்யும்? அதுக்கு வேலையே கொந்தளிப்பு தானே. 65ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 65ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். கொஞ்சம் வேகமா வசனங்கள் எடுங்க பார்க்கலாம். 65:7. யார் தான் அமர்த்துவா? சொல்லுங்க, யாரால தான் அமர்த்த முடியும்? சமுத்திரத்தின் மும்முரம், அவைகளின் அலைகளின் இரைச்சல், ஜனங்களின் அமளி, இது எல்லாத்தையும் அமர்த்த யாரால தான் முடியும்? கர்த்தரால மட்டும்தான் முடியும். ஏசாயா கேட்கிறார், அவரை எங்க? கொந்தளிக்கிற ஜலத்தை அமர்த்துகிறவர் எங்க? கொந்தளிக்கிற ஜலத்தின் நடுவில் விழுந்து கிடக்கிற என்ன காப்பாற்றுகிறவர் எங்க? இல்லையா? நான் நடுக்கடல்ல கப்பல்கள் உடைஞ்சிருச்சுன்னா ஹெலிகாப்டர் அனுப்பி என்ன செய்வாங்க? மீட்டெடுப்பாங்க. அது ஒரு லிமிட்ல பறக்கும். கயிறுகளை இறக்கி அந்த கயிறை பிடிச்சு என்ன செய்வாங்க? ஏற பண்ணுவாங்க. ஏசாயா கேட்கிறார், நான் நடுக்கடல்ல தத்தளிக்கிறது போல தத்தளிக்கிறேன். கொந்தளிக்கும் வெள்ளங்கள்,
முழக்கங்கள், காற்றின் மும்முரங்கள், அலைகளின் மும்முரங்கள், இது நடுவில் தவிக்கிறேன், என்னை தூக்கி விடுகிறவர் இப்ப எங்க எங்க? அவன் கேட்கிறான், எங்க அவர் எங்க? விசனப்படுத்தினதுனால அவர் என்ன செஞ்சிட்டார்? போய்விட்டார். அப்போ அவர் கை நீட்டும் போதே நான் ஓடி வரலன்னா, நான் கொந்தளிக்கும் ஜலத்துக்குள் சிக்கும் போது என்னை காப்பாற்ற ஆள் இருக்காது, தப்புவிக்க ஆள் இருக்காது. இப்போ ஒன்னு சேரும் அகதியமா கிடக்குது, காப்பாத்த ஆள் இல்ல. 2 கொந்தளிக்குது, காப்பாத்த ஆள் இல்ல. 3 சமுத்திரத்துக்குள்ள வலு சர்ப்பம் கிடக்குது. சமுத்திரத்துக்குள்ள என்ன கிடக்குது? வலு சர்ப்பம். சங்கீதம் 74 சங்கீதம் 13 வசனத்தை வாசிங்க. 74:13 பிளந்து. அப்போ வலு சர்ப்பம் எங்க கிடக்குது? சமுத்திரத்துக்குள்ள என்ன சர்ப்பம் கிடக்குது? வலு சர்ப்பம் கிடக்குது. பயங்கர ஆபத்துள்ள சர்ப்பம் எங்க கிடக்குது? அங்க கிடக்குது. அது எப்பேற்பட்ட ஜனத்தையும் விழுங்கி போடும், எப்பேற்பட்ட ஜனத்தையும் அழித்து போடும். ஏசாயா 27:1 ஒரு பழைய பாம்பை குறித்து சொல்றாரு. அந்த பழைய பாம்பு தோட்டத்தை கெடுத்து போட்ட பாம்பு, அதை தம்முடைய பட்டயத்தால் வெட்டி போடுவார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அப்போ சமுத்திரத்துக்குள்ள கிடக்கிற வலு சர்ப்பம் தோட்டத்தையே அழிக்கக்கூடிய அளவுக்கு என்ன இருக்குது? வல்லமை இருக்குது. அப்போ வலு சர்ப்பம் உலாவுது இல்லையா? ஆமே. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்களேன், ஏதேன் தோட்டத்தை கெடுத்தது எதுதான்? வலு சர்ப்பம் தான். ஏசாயா 27:1 அந்த தோட்டத்தில் கர்த்தர் அழிச்சாரே, அதுவும் வலு சர்ப்பம் தான். வெளிப்படுத்தல் 19 அதிகாரத்தில் அங்க ஒரு வலு சர்ப்பத்தை கர்த்தர் என்ன செய்தார்? வெட்டி போட்டார். அதுவும் சபையை கெடுத்தது தான். அப்போ வலு சர்ப்பம் சபையை கெடுக்கும், குடும்பங்களை கெடுக்கும், வாழ்க்கையை பாழாக்கும். அப்படிப்பட்ட சர்ப்பம் எதுக்குள்ள கிடக்குது? சமுத்திரத்துக்குள்ள கிடக்குது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் அவரை இழந்துட்டா, அவரை விட்டுட்டா, என்னை இந்த சமுத்திரத்திலிருந்து தூக்கிவிட ஆள் கிடையாது, ஆள் கிடையாது. அதனால தான் சொல்றாரு, நான் கை நீட்டும் போதே ஓடி வந்தது, நான் பார்க்கும் போதே மனம் திரும்பிரு. ஒரே ஒரு பார்வை பேதுருவை பார்த்த உடனே அவன் இருதயம் குத்தப்பட்டது, அவன் இருதயம் உணர்த்தப்பட்டு தேவன் பக்கம் திரும்பினார். அப்ப நான் என்ன சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க, தேவன் கை நீட்டும் போதே மனம் திரும்ப வேண்டிய காரியத்துல மனம் திரும்பணும், விட்டு கொடுக்க வேண்டிய காரியத்துல விட்டு கொடுக்கணும், கர்த்தரோடு ஐக்கியமாக வேண்டிய காரியத்துல ஐக்கியமாயிரணும். ஒரே வாக்குல பரிசுத்த ஆவியானவர் விசனப்படுத்த கூடாது. ஆண்டவர் சொன்னார் அல்லவா, என் ஆவி மனுஷனோடு போராடுவது இல்லை. போராடிட்டே இருக்க மாட்டார், சொல்லிட்டே இருக்க மாட்டார். அடுத்து அவர் போய் விடுவார். அவர் போயிட்டா மிரியாமுக்கு குஷ்டரோகம் வந்தது. கர்த்தர் போய்விட்டார், மிரியாமுக்கு என்ன வந்தது? குஷ்டரோகம். ஏன்? சமுத்திரத்திலிருந்து ஏற பண்ணுகிறவர் அவர்தானே, கொந்தளிப்பை அமர்த்துகிறது அவர்தானே, சர்ப்பத்தை அழிப்பது அவர்தானே, சேரும் சகதியும் அழிப்பது அவர்தானே. அவரே போய்விட்டா நம்ம சேரும் சகதியின் நிறைஞ்ச வாழ்வு எப்படிங்க வாழ முடியும்? எப்படி ஜீவிக்க முடியும்? இந்த கால வேளையில நான் வெறுக்க வேண்டிய ஒண்ணு, என் முரட்டாட்டம் என்னை விட்டு மாறணும், என் கீழ்ப்படியாம என்னை விட்டு மாறணும், தேவனோடு ஐக்கியப்படாமல் தூரம் நிற்கிற என் அனுபவங்கள் என்னை விட்டு மாறணும். அப்படி மாறினாதான் சமுத்திரத்திலிருந்து ஏற பண்ணினவர் திரும்ப நம் பக்கம் இறங்கி வருவார், திரும்ப நம்மளை நிரப்புவார், திரும்ப நம்மளை தூக்கி எடுப்பார். அப்போ ஏசாயா கேட்கிறாரு, சமுத்திரத்திலிருந்து ஏற பண்ணினவர் எங்க காணோம்? இந்த ஜனம் விசனமா இருந்தது. அதான் சொல்றாரு, எனக்கு என்னை குறித்தவன் கேள்விப்படவே இல்லை, அவன் தேடுறான். என்னை குறித்து அவனுக்கு தெரியாது, ஆனா அவன் என்னை நோக்கி கூப்பிடுறான். என் ஜனமோ, என் ஜனமோ. ஏசாயா 1 அதிகாரத்தில் சொல்றாரு, மாடுக்கு முன்னணை தெரியும், கழுதைக்கு எஜமானன் தெரியும், ஆனா என் ஜனமோ உணர்வில்லை. என் ஜனத்துக்கு நான் யாருன்னு தெரியலை, என் ஜனத்துக்கு என் கூட ஐக்கியமாகணும்னு தெரியலை, என்கிட்ட வந்து பழகணும்னு தெரியலை, என் கூட உட்காந்து பேசணும்னு தெரியலை, என் கூட உட்காந்து வசனங்களை வாசிக்கணும்னு தெரியலை. இன்னைக்கு ஆண்டவரை விட்டுட்டு நம்ம ஓடிட்டே இருக்கிறோம், ஆண்டவரை விட்டுட்டு வாழ்ந்துட்டே இருக்கிறோம். ஏசாயா கேட்கிறார், சமுத்திரத்திலிருந்து ஏற பண்ணினவர் எங்க? 2வது வாசிங்க, அதே 63 அதிகாரம் ஏசாயா 13 வசனத்தை பாருங்க. 63:13 வனாந்தர வழியில் நடக்கிறது போல
அவர்களை ஆழங்களில் எங்க நடக்க பண்ணினவர்? சொல்லுங்க, எங்க நடக்க பண்ணினவர்? ஆழத்துல நடக்க பண்ணினவர். எங்க? அப்போ நடக்க பண்ணினவர் தன்னை மறைத்து கொண்டார். இவருடைய முரட்டாட்டத்தினால, இவருடைய கீழ்ப்படியாமையினால ஒரு காலத்துல ஒரு குதிரை வனாந்தரத்தில் நடப்பது போல எங்க நடத்தினாராம்? ஆழங்களில் கர்த்தர் என்ன செய்தார்? நடத்தினார். ஆழங்களுக்கு 3 சுபாவம் இருக்கு. ஆழம் அப்படின்னாலே கண்டிப்பா அங்க இருள் இருக்கும். அது 1, 2 ஆழத்தின் மேல் இருள் இருந்தது அப்படின்னு இருக்குது. ஆழத்துல கண்டிப்பா என்ன இருக்கும்? இருள் இருக்கும். அவரை விட்டுட்டா இருள்ல நடக்க முடியாது. ஆழத்துல காயப்படுத்துற பாம்பு உண்டு. என்ன பாம்பு? ஆமோஸ் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. ஆமோஸ் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3வது வசனம். மறைந்து கொண்டாலும் அவர்களை கடிக்க யாரு கட்டளிடுவேங்கிறாரு? அப்போ ஆழத்துக்குள்ள என்ன இருக்குது? என்னை கடிக்கக்கூடிய பாம்பு எங்க கிடக்குது? ஆழத்துக்குள்ள கிடக்குது. அப்போ 1 ஆழத்துல இருள் இருக்கு, 2 ஆழத்துல நம்மளை கடிக்கக்கூடிய பாம்பு. அப்படின்னா நம்மளை காயப்படுத்தக்கூடிய சம்பவங்கள் எங்க கிடக்குது? ஆழத்துல கிடக்குது. நம்மளை வேதனைப்படுத்தக்கூடிய சம்பவங்கள், விஷம் நிறைந்த வார்த்தைகளால் உருவ குத்துகிற சம்பவங்கள் எங்க கிடக்குது? ஆழத்துக்குள்ள கிடக்குது. இன்னொரு வசனத்தை வாசிங்க. பின் தொடர்கிற பாவம் ஆழத்துல கிடக்குது. மீகா 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மீகா 7ஆம் அதிகாரம் 19வது வசனம். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின். மீகா எங்க இருக்குன்னு தெரியுமா? அவர் திரும்ப என் பாவத்தை எங்க தூக்கி போட்டிருக்கிறாரு? ஆழத்துல என்ன கிடக்குது? அப்ப நான் ஆழத்துல வாழ்ந்தா என்ன கிடக்கும் அங்க? சொல்லுங்க. என் இருந்து தூக்கி போட்ட பழைய பாவம் எங்க கிடக்கும்? ஆழங்கள்ல கிடக்குது. இப்ப ஏசாயா கேட்கிறாரு, ஆழங்களில் நடக்க பண்ணினவர் இப்பொழுது எங்க? அவர் அன்னைக்கு நடக்க பண்ணதுனால தான் அவர்கள் கடிக்கிற சர்ப்பத்தை தாண்டி ஓடினார்கள். அவர் அன்னைக்கு அப்படி நடத்தினதுனால தான் இருளை மேற்கொண்டார்கள். அவர் அன்னைக்கு நடத்தினதுனால தான் அவன் பாவத்தை ஜெயித்தார்கள். இப்ப வசனம் சொல்லுது, அவர் போனதுனால சபை எங்க விழுந்து கிடக்குது? ஆழத்துக்குள்ள கிடக்குது. ஆழத்துக்குள்ள என்னென்ன வாழ்க்கையில வாழுதுன்னா, இருள் மூடின வாழ்க்கை ஆழத்துல இருக்குது. அதனால சபை இருட்டுக்குள்ள கிடக்குது. ஆழத்துல காயப்படுத்துற பாம்பு கிடக்குது. அதனால சபை காயப்படுது. ஆழத்துல அவன் பின் தொடர்கிற பாவங்கள், என்னை விட்டு போன பாவம் கிடக்குது. அது திரும்ப என்ன செய்யுது? மேற்கொள்ளுது. இந்த பகல் வேளையில நம்ம உணர வேண்டிய ஒண்ணு, நான் இந்த ஆழத்துல திரும்ப இருந்தால் என் வாழ்க்கை தோத்து போகும். அப்படியானால் என்ன செய்வது? நான் இழந்த கிருபையை, நான் இழந்த ஐக்கியத்தை, இழந்த தேவ உறவை புதுப்பிச்சு தான் ஆகணும். புதுப்பிச்சு தான் ஆகணும். நான் என்ன சொல்றேன்? அவர் இப்பவும் கை நீட்டி தான் இருக்கிறார். அவர் இப்போ நீ வருவன்னு காத்திருக்கிறார். ஆனா நம்ம எங்க விழுந்து கிடக்கிறோம்? 1 சமுத்திரத்தில் கிடக்கிறோம், 2 ஆழத்துக்குள்ள கிடக்கிறோம். கிடந்தாலும் உணர்வில்லாதவர்களாய் வாழுகிறோம். என் பிரச்சனை இருக்குது, நான் ஒரு இருட்டுக்குள்ள இருக்கிறேன், இந்த இருளை ஜெயிக்கணுங்கிற உணர்வு வரல. நான் இருக்கிறேன், என்னை சுத்தி ஒரே காயங்கள் இருக்குது, காயப்படுத்துற வார்த்தைகள், காயமுள்ள வாழ்க்கைகள். இப்படி இருந்த போதிலும் மனம் திரும்ப நமக்கு மனம் இல்லை. எல்லாத்துக்கும் மேல பின் தொடர்கிற பாவங்கள், பழைய பாவம் வீட்டுக்குள்ள உலாவுது, பாவத்தின் கிரியைகள் உலாவுது. அப்படி உலாவின போதிலும் ஆண்டவர் பக்கம் திரும்பணுங்கிற இருதயம் இல்ல. பத்தியலா, இதுக்கு பேர் தான் முரட்டாட்டமான குணம். அவர் ஏசாயா ஜெபிக்கிறார், எனக்கு அந்த குணம் வேண்டாம்ப்பா. அவர் எங்க? கேள்வி கேட்கிறார் ஆண்டவரிடத்தில். அன்னைக்கு ஒரு குதிரை வனாந்தரத்தில் நடப்பது போல நடக்க வைத்தீரே, இப்ப எங்க? திரும்ப வாரும் எங்கன்னு கேட்ட
கேட்டாலே அங்க ஒரு ஏக்கம் இருக்கிறது. கிதியோன் கேட்டான் இல்லையா, எங்கள் பிதாக்களின் நாட்களில் நடந்த அற்புதங்கள் எங்கே? அப்ப எங்கேன்னு ஒரு கேள்வி வந்தாச்சுனாலே அங்க ஒரு ஏக்கம் இருக்குது, ஒரு தவிப்பு இருக்குது. ஏசாயா சொல்றாரு, என்னால அந்த சமுத்திரத்தின் அலையில வாழ முடியாது, என்னால சர்ப்பத்தோடு வாழ முடியாது, என்னால சேற்றில் வாழ முடியாது, என்னால இந்த ஆழத்துல இந்த இருள வாழ முடியாது, என்னால இந்த கடிக்கிற பாம்போடு வாழ முடியாது, என்னால ஆமே பாவத்தோடு வாழ முடியாது, என்னை எப்படியாவது தூக்கி எடுக்கணும். அதனால குதிரையை நடக்க பண்ணினது போல நடக்க பண்ணணும், மந்தையை ஏறி வர செய்தது போல ஏறி வர செய்யணும். ரெண்டு வார்த்தை சொல்றாரு இல்லையா, ஆமே, குதிரையை நடக்க பண்ணினது போல மந்தையை ஏற பண்ணினது போல. சொல்லுங்க, குதிரையை நடக்க பண்ணினது போல மந்தையை ஏற பண்ணினது போல. யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. அந்த சமுத்திரத்தின் அலை கொந்தளிக்குது, அந்த சமுத்திரத்தின் அலையில பாம்பு கிடக்குது, அந்த சமுத்திரத்துக்குள்ள சேறு கிடக்குது. ஆனா ஒரு மந்தை தப்புவது போல ஆண்டவர் தப்பணும்னு ஏசாயா ஜெபிக்கிறார். நான் உம்முடைய மந்தை, இந்த மந்தை சர்ப்பத்தின் வாயில சிக்கிரக்கூடாது, இந்த மந்தை கொந்தளிக்கிற சமுத்திரத்திடத்தில் சிக்கிரக்கூடாது, இந்த மந்தை சேரும் சகதியில் சிக்கிரக்கூடாது. அதனால அவர் எங்கே எனக்கு உதவி செய்யணும் கேட்கிறார். நான் ஒரு குதிரையை நடக்க பண்ணினது போல என்ன நடக்க வைக்கணும். அது இருட்டில் நடந்துச்சு. அன்னைக்கு அவ்வளவு இருள் மூடின போதிலும் கர்த்தருடைய வெளிச்சம் அவர்களுக்கு முன்ன போயிற்று. அவன் பார்வோனுக்கு இருளாயிருந்தது, இஸ்ரவேலுக்கு வெளிச்சமாயிருந்தது. வெளிச்சத்தின் நடுவில் கர்த்தர் நடத்தினார். அந்த ஆண்டவர் எங்கே? யோபு சொல்லுகிறார், அவருடைய தீபம் என் தலையின் மேல் இருந்தது. அன்னைக்கு அவர் அருளிய வெளிச்சத்தால் இருளை கடந்து போனேன், இருளை கடந்து போனேன். அன்னைக்கு குதிரைக்கு இருக்கிற வீரியம், குதிரைக்கு இருந்த பலன் இருந்தது. ஆனால் ஏதோ ஒரு பகுதியில் என்னுடைய விசனம், என்னுடைய முரட்டாட்டம், என்னுடைய கீழ்ப்படியாமை இன்னைக்கு இருளில் தள்ளிவிட்டது. இன்னைக்கு நான் ஜெபிக்க வேண்டியது, ஆண்டவரே என்னை ஆழங்களில் குதிரையை நடக்க பண்ணுவது போல நடக்க பண்ணுவீராக. இருளை ஜெயிக்கிற குதிரை, கடிக்கிற சர்ப்பத்தை ஜெயிக்கிற குதிரையாய், பாவத்தை ஜெயிக்கிற குதிரையாய் ஆண்டவர் என்னை நடத்தணும், நடத்தணும். ஆமே, அந்த இருளை கடந்து போகணும், அந்த ஆழங்களை கடந்து போகணும். அதனாலதான் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவாவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினா. ஆழத்தை ஜெயிக்கணும்னா அசைவாடுதல் வேணும். ஆழத்தை ஜெயிப்பதற்கு பரிசுத்த ஆவியுடைய துணை வேணும். ஆழத்தை ஜெயிப்பதற்கு ஆவியானவரை திரும்ப வர வைக்கணும். அவர் வரும்போது என்னை ஆழங்களில் குதிரையை நடக்க பண்ணுவது போல நடக்க வைக்க வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் விரும்புறீங்க என் வாழ்வில் திரும்ப வாரும், இருளில் நடக்க பண்ண வாரும், இந்த கொந்தளிப்பை விட்டு எங்களை தப்புவிக்கும்படி வாரும், இந்த நெருக்கங்களை விட்டு எங்களை விடுவிக்கும்படி வாரும். நான் இழந்த தேவ பிரசன்னம், நான் இழந்த ஐக்கியம், என்னுடைய முரட்டாட்டத்தினால, என்னுடைய தவறுகளினால, என்னுடைய சிற்றின்பங்களினால் நான் இழந்தவைகள் எனக்கு திரும்ப வேணும். அந்த தேவன் எங்கே என்று கேட்போமானால் இந்த பகல் வேளையிலே நம்மை நிரப்ப, நமக்காய் இறங்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அப்படி நான் புரிய வேண்டிய சத்தியம், இன்னைக்கு நான் துளைத்தவரை பிடித்தே ஆகணும். எனக்காய் கை நீட்டி கொண்டிருக்கிறவரை நான் கண்டுபிடித்தே ஆகணும். சுலமத்தியால் நேசரை துளைத்து விட்டாள். துளைத்து விட்டு அவள் வீதியில் இறங்கி தேடினாள். அவரை கண்டுபிடிக்க முடியல. காவல்காரர்கள் அவளை அடித்தார்கள், வஸ்திரத்தை பிடுங்கினார்கள். ஆனா விடல. சோகத்தோடு எருசலேமின் குமார்த்திகளுக்கு சொல்றா, என் நேசரை தேடுங்கள், அவரை கண்டுபிடியுங்கள். நான் நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன். அவள் தேட தேட நேசர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், சூலமத்தியாலே உன் கண்களை என்னை விட்டு அகற்று, உன் கண்கள் என்னை வென்றது. நீ ஜெயிச்சிட்ட, என்னை கண்டுபிடிச்சிட்ட. நான் உனக்கு முன்ன லீலி புஷ்பங்களுக்குள் உலாவிக் கொண்டிருக்கிறேன். இந்த பகல் வேளையில் துளைத்தவரை கண்டுபிடிச்சிடணும். நான் துளைத்ததை கண்டுபிடிச்சிடணும். தேவ பிரசன்னத்தை கண்டுபிடிச்சிடணும். ஏன்னா அவர் தான் என்னை ஆழத்தில் நடக்க வைக்க முடியும். ஏன்னா
அவரால் தான் சமுத்திரத்தின் அலைகளை அமர்த்த முடியும். அவரை கண்டுபிடிச்சிடணும், அவரை பிடிச்சிடணும். நான் இழந்தவர். அவர் சொன்னார், அவன் என்னை கூப்பிடு வரைக்கும் நான் போயிருவேன். அவன் என்னை கூப்பிடு வரைக்கும், அவன் என்னை கூப்பிடட்டும், நான் வருவேன்னு சொன்னார். கூப்பிடுகிறவனுக்காக இறங்கி வருகிறவர், கூப்பிடுகிறவனுக்காக இரக்கம் செய்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் முரட்டாட்டத்தினால் இழந்தது, என்னுடைய புத்தி இனத்தினால் இழந்தது. ஆனால் இழந்தவரை நான் கண்டுபிடிக்கணும். கேயாசின் ஒரு முரட்டாட்டம், கேயாசினுடைய ஒரு கவனமற்ற வாழ்க்கை நாகமானுக்கு பின்ன போய் குஷ்டரோகத்தை வாங்கிட்டான். எலிசாவின் சமூகத்தை விட்டு குஷ்டரோகியாய் புறப்பட்டு போனான். ஆனால் கேயாசி ஆண்டவரை நம்பினான், ஆண்டவரை சார்ந்து கொண்டான். தீர்க்கதரிசி அவனை குஷ்டரோகி என்று சொல்லி சபித்தான். ஆனால் கர்த்தரோ அவனுடைய சாபத்தை உடைத்தார். கர்த்தரோ அவன் சூழ்நிலைகளை மாற்றினார். எப்படி மாற்றினார்? அவனுடைய நாட்களில் தேவ சமூகத்தில் அவன் போராடி இருக்கிறான், அவன் ஜெபித்திருக்கிறான். அதனால தான் 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஆகிய எலிசாவின் ஊழியக்காரனாகிய கேயாசி ராஜாவுக்கு முன்பாக நின்றான். கழிஞ்ச 7 வருஷத்துக்குள்ள இவனுடைய வாழ்க்கை மாறினது. தேவன் பக்கம் திரும்பினான், தேவனோடு ஐக்கியமானான். இவன் குஷ்டரோகத்தை மாற்றுவதற்கு கர்த்தரோடு போராடி இருக்கிறான். அதனாலதான் அவன் ராஜாவுக்கு முன்ன வந்து நின்னான். நம்மளை சபிக்கிறவன் சபிக்கட்டும், பேசுறவன் பேசட்டும், சாபங்களை வீசுறவன் வீசட்டும். ஆனால் நான் பற்ற வேண்டிய, நான் பிடித்துக் கொள்ள வேண்டியவரை பிடித்துக் கொண்டால், கண்டுபிடிக்க வேண்டியவரை கண்டுபிடித்தால், என் சாபத்தை மகிமையாய் மாற்றுவதற்கு ஆண்டவர் வல்லவர். என் பலவீனங்களை மகிமையாய் மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவர். எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் நான் விடக்கூடாதவர் கர்த்தர் மாத்திரமே, இழக்க கூடாதது கர்த்தர் மாத்திரமே. அவரை பற்றிக் கொள்வேனாகில் அவர் தம்முடைய வல்லமையை எனக்காய் விளங்க செய்ய அவர் வல்லவர், அவர் வல்லவர். இல்லையா? பவுல் சமுத்திர சேதத்தில் மாட்டின போது கர்த்தர் சொன்னார், பவுலே பிராண சேதம் ஒன்னும் வராது, பயப்படாத, பயப்படாத. அவன் பயந்திருந்தான், மரணம் வரும் என்று அறிந்திருந்தான். ஆனா கர்த்தர் சொல்றார், வராது, வராது, நான் உன்னை காப்பாற்றுவேன், நான் உன் கூட இருப்பேன், நான் உன்னை தப்புவிப்பேன். நடந்தது என்ன? மெலித்தா தீவில் வந்து விழுந்தான். எல்லாரும் தப்பினார்கள், ஆனாலும் பிசாசு விடல. ஒரு விரியன் பாம்பு அனல் உரைக்கும் போது அவன் கைகளை கவினது. அவன் அந்த பூச்சி எடுத்து நெருப்புல போட்டு சேதமடையாது இருந்தான். சேதமடையல. அபிஷேகம் என் மேல இருந்தா, கிருபை என் கூட இருந்தா, கர்த்தர் என் கூட இருந்தா, எத்தனை சமுத்திரம், எத்தனை வலுசற்பம் என்னை சேதப்படுத்த முடியாது, முடியாது, முடியாது. அது மேற்கொள்ள முடியாது. அது வரும், அது கடிக்கும், அது மோதும். ஆனால் அவைகள் என் ஜீவனை பறிக்க முடியாது. ஏன்னா ஆழங்களில் நடக்க பண்ணுகிறவர், சமுத்திரத்தை பிளந்தவர், ஆராதிக்கிறவர் மந்தையை நடக்க பண்ணினது போல என்னை நடக்க வைக்க அவர் வல்லவர். ஹல்லேலூயா. என்னை நடக்க வைக்க வல்லவர். பிரச்சனை வந்தது, நெருக்கம் வந்தது, ஆனால் அவர்கள் இழக்காத ஒண்ணு தேவ பிரசன்னத்தை, தேவ பிரசன்னத்தை. அதை இழக்கல. இன்னைக்கு கர்த்தரை கேட்கணும், ஆண்டவரே நீர் கை நீட்டி எனக்காய் காத்திருக்கிறீர், எனக்கும் 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 அந்த பிரசன்னம் வேணும், அந்த சமூகம் வேணும், கர்த்தரோடு ஐக்கியமாகணும். ஏன்னா என்னை கைப்பிடிச்சு நடக்க வைக்க அவரால் மட்டும்தான் முடியும். Hallelujah. 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 என் இக்கட்டுகளிலிருந்து என்னை தப்புவிக்க, என் நெருக்கங்களிலிருந்து என்னை தப்புவிக்க அவரால் மட்டும்தான் முடியும். ஏசாயா கூப்பிடுறார், எங்கே அந்த தேவன் எங்கே? அவர் வந்தே ஆகணும், வந்தே ஆகணும். அவர் இறங்கினா தான் இனி மாற்றம் வரும், அவர் இறங்கினா தான் இனி அசைவு வரும். அப்போ சமுத்திரத்திலிருந்து ஏற பண்ணினவர், ஆழங்களில் நடக்க பண்ணினவர், நான் இழக்கக்கூடாதது. அவர்கள் விசனப்படுத்தினதுனால தான் அவர் போய்விட்டார். ஆனால் இப்போ கூப்பிடுறாரு. கூப்பிட்டதுக்கு கர்த்தர் என்ன பதில் கொடுத்தாரு? எசாயா 66ஆம் அதிகாரம், சரி 64ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. தேவரீ வானங்களை கிழித்திறங்கி உருக்கும் அக்கினி எரியுமா போலவும்
அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணுமா போலவும் பர்வதங்கள் உமக்கு முன்பாக உருகும்படி. முந்தின அதிகாரம் முழுக்க ஜெபம் பண்ணார். எங்க எங்க ஆண்டவர் எங்க? சமுத்திரத்திலிருந்து ஏற பண்ணினவர் எங்க? ஆழத்தில் நடக்க பண்ணினவர் எங்க? ஜெபம் பண்ணி முடிக்கும்போ 64 சொல்றாரு, வாங்கப்பா. எப்படி வரணும் தெரியுமா? இவரே ஒரு ஸ்கேல் போட்டு கொடுக்கிறாரு. எப்படி வரணும்? வானத்தை கிழித்து என்ன செய்யணும்? இறங்கணும். நீங்க இறங்குறது எப்படி இருக்கணும் தெரியுமா? அது வானத்தை கிழித்து இறங்கணும். சும்மா வரக்கூடாது. உருக்கும் அக்கினி எரிவுகளை மாறி வரணுமா? உருக்குற அக்கினினா அது எவ்வளவு பெரிய உலோகத்தையும் உருக்கக்கூடிய வல்லமையோடு வரணும். அது மாத்திரம் அல்ல, தண்ணீரை பொங்க பண்ணுகிற ஒரு எரிமலை மாறி வெடிச்சு வரணும் வெளியில. அது மாத்திரம் அல்ல, பர்வதங்கள் எல்லாம் உமக்கு முன்பாக உருகும்படி செய்யணும். எப்படி கூப்பிடுறாரு பாருங்க ஆண்டவர், எப்படி கூப்பிடுறாரு பாருங்க. நீர் சும்மா வரக்கூடாது ஐயா, வானத்தை கிழித்து வரணும். ஆமே, இந்த கால வேளையில வாஞ்சிக்கிறவங்க சொல்லணும், என் வாழ்க்கையில இனி சும்மா கர்த்தர் கிரியை செய்யக்கூடாது. என் வாழ்க்கையில கர்த்தர் சும்மா வரக்கூடாது. நான் இழந்தது உண்மைதான், நான் தடுமாறுறது உண்மைதான். ஆனா 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 கர்த்தர் என் வாழ்க்கையில வானத்தை கிழிச்சு இறங்கியே ஆகணும், இறங்கியே ஆகணும். வானத்தை விட்டு இறங்க நேரம் இல்லை, வானத்தை கிழிச்சு இறங்கி ஆகணும். என் சூழ்நிலை, என் நிலைமைகள் நடுவில் இனி வானத்தை விட்டு இறங்க நேரம் இல்லை, நேரம் இல்லை. கிழித்து இறங்கணும், கிழித்து இறங்கணும். அவர் இறங்கும் போதே என்னை சுத்தி இருக்கிற சங்கிலிகள் உருகணும். அவர் இறங்கும் போதே என்னை கட்டின கட்டுகள் உருகணும். அவர் இறங்கும் போதே சிறைச்சாலையின் கம்பிகள் உருகணும். அவர் இறங்கும் போதே என்னை சுற்றி இருக்கிற ஆழங்கள் தெரித்து ஓடணும். அவர் இறங்கும் போதே அந்த ஜலம் பிளக்கணும். அவர் இறங்கும் போதே எனக்கு முன்ன இருக்கிற மலைகள் உருகி போகணும். இது ஏசாயாவுடைய ஜெபம். எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். நான் விழுந்து போன இடத்துல எனக்கு இறங்கும், நான் தடுமாறுற இடத்துல எனக்கு இறங்கும். உருகும் அக்கினியை போல இறங்கும். அந்த அக்கினி எல்லா தந்திரங்களையும் சாத்தானின் அதிகாரங்களை உருக பண்ணுமே. ரெண்டு நிமிஷம் நல்லா கரந்தட்டி ஆண்டவரை உயர்த்தணும், ஆண்டவரை உயர்த்தணும். ஒரு உருக்கும் அக்கினி, ஒரு உருக்கும் அக்கினி, ஒரு உருக்கும் அக்கினி இந்த பகல் வேளையில, இந்த பகல் வேளையில உடவாலவாதாரா ஒரு உருக்கும் அக்கினி. ராக்கே தேரே அவுடவாலகத்துடா அதரவவுடியாந்தரா சங்கிலிகளை உருக்குகிற அக்கினி, அந்தகாரங்களை உருக்குகிற தெய்வ அக்கினி. ராக்காதாராமா அவுடாதாரா. கேள் கேள், கூப்பிடு கூப்பிடு, கர்த்தரை நோக்கி கூப்பிடு. அவர் இறங்கட்டும், அவர் இறங்கட்டும். அந்த சங்கிலி உடையட்டும், அந்த கயிறுகள் உடைவதாக. ஷாபாலாபாதாரா மரணத்தின் கட்டுகள் உடைவதாக. அவன் பிராணன் இரும்பிலே அடைபட்டு இருந்ததே உடைது உடைது. அந்த இரும்பெல்லாம் இந்த பகல்ல உருகுதே. ஷாபாலாபாதாரா அவுடபாலாதாரா அவைகள் உருகுவதாக. நல்ல கத்தரை உயர்த்தணும், நல்ல கத்தரை உயர்த்தணும். நல்லா உயர்த்து, நல்லா உயர்த்து. உன்னை கட்டுன அந்த பழைய பாவம், அந்த பழைய பாவம் இப்ப உடையட்டும், இப்ப உடையட்டும். அந்த பழைய பாவம் ஆழங்களில் மூடி இருந்த அந்த பழைய பாவம் இப்ப உடையட்டும். துதி பார்க்கலாம், துதி பார்க்கலாம். ஷாபாலாவா ரிகாதாராமா உடவாலவாதாரா. உன்னை துரத்தின அந்த பழைய பாவம், பழைய சாபம், பழையவைகள் இப்ப உடைவதாக. கபாலபாதாரா உராச்சேரே மாரியாந்தரே. ஜோமனங்க ஜோமனங்க, தலைமுறை சாபங்கள் உடையட்டும், உடையட்டும். ஏதோ ஒரு விதத்தில் உங்க வீடுகளுக்குள்ள கிரியை செய்கிற சில சாபங்கள் இந்த பகல்ல உடைவதாக. கபாலபாதாரா ஷஹாதாரா உடபாலாமா கபாலாபா தீராஹத்துடாதரா அதரபௌடியாந்தரா. நடக்க முடியலையா, நடக்க முடியலையா, ஏறி வர முடியலையா? கூப்பிடு கூப்பிடு, அவர் நடக்க வைப்பார்,
அவர் நடக்க வைப்பார். இந்த ஆழத்தை ஜெயிக்க வைப்பார். நீ பார்க்கிற ஆழத்தை ஜெயிக்க வைப்பார். கூப்பிடு. ஷாபாலஹதுடா அவுடவலதரா. இனி முரட்டாட்ட வேண்டாம், இனி இனி அஜாக்கிரதை வேண்டாம். கூப்பிடு. அவர் நடக்க வைப்பார். காலாஹாராமா காபாலாபாதாராமா உடாபாலாபா சாந்தானா காபாலாபாதாரா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பது. சிறைச்சாலை ஓ சங்கிலிகள் ஓ உங்க நாமம் ஓ அஸ்திவாரம். இயேசுவே இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லே காபாலஹதாரா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே யாவே ஆதாரமா ஷாகாத்திரே அவுடபாலபாதாரா யாவே ஹல்லே ஹல்லேலூயா. சில நேரம் சில நன்மைகள் தண்ணிய மாதிரி அப்பப்போ மாறிடும், அப்பப்போ மாறிடும். இது நடக்கும் நம்ம நினைப்போம், இப்படி சம்பவிக்கும் நினைப்போம். ஆனால் தண்ணி ஓடுவது போல நன்மைகள் உடைந்து ஓடும். ஏசாயா ஜெபிக்கிறாக, ஆழங்களை பிளந்து அக்கினி புறப்படுவது போல எழுந்தருளுன்னு ஜெபிக்கிறாக. ஆழங்களை பிளந்து அந்த அந்த தண்ணியை பொங்க பண்ணுகிற அக்கினிய போல வாருன்னு கேட்கிறார். எத்தனை பேர் கேட்கிறீங்க? எத்தனை பேர் கேட்கிறீங்க? சில சில நிலையில்லாத சூழ்நிலைகள் இப்ப மாறட்டும். அவருடைய அக்கினி, அவருடைய அக்கினி, அவருடைய அக்கினி நன்மைகளை கெடுக்க பண்ணுகிற எல்லா கிரியைகளை உடைக்கிற தெய்வ அக்கினி. ஷபாலஹதாரா உடபாலபதாரா ராகாதாரா. மலடும் கற்பம் விழுதலும் என் சபையில் இருப்பது இல்லை என்று ஆவியானவர் திருவலம் பெற்றுகிறார். ராதாராமா அவுடாதாரா. மலடும் கற்பம் விழுதலும் சபையில் இருப்பதில்லை. ஷாதாரா ஒரு அக்கினி, ஒரு அக்கினி, ஒரு அக்கினி. ராகாதாராமா அவுடாதாரா அதரகத்துடா அதரவவுடியாந்தரா. சபை நடுவில் பரிசுத்த ஆவியானவர் சொல்றா, ராதாரா மலடும் கற்பம் விழுதலும் இனி இருப்பதில்லை. ரிகாமானதாரா அவுடாதாரா ரிகானவரகத்துடா. ஷாபாலவா. நல்லா துதிங்க பார்க்கலாம், நல்லா துதிங்க பார்க்கலாம். கற்பம் விழுதல் இனி வருவதில்லை, இனி வருவதில்லை. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அக்கினி பற்றி பிடிப்பதாக. ஷாபாலஹதாரா உடபாலமா உடபாலஹதுடா அதரபவுடியாந்தரா உடபாலபதரா. கையில கிடைக்கிற நேரத்தில் விழுந்து போன அனுபவம் இன்னைக்கு உடையுது, இன்னைக்கு உடையுது. உனக்குன்னு நியமிக்கப்பட்டது உனக்குத்தான், உனக்குத்தான், உனக்கு நியமிக்கப்பட்டது உனக்குத்தான். கபாலபதரா உரவா சந்தேலே. அக்கினி ஜலத்தை பொங்க பண்ணுவது போல கர்த்தர் பொங்க பண்ணுவாராக. உடபாலஹதாரா ஷாதேரேமா உடபாலஹதாரா கபாலபாரியாந்தரா. நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா. அவர் கேட்டார், எப்படி கர்த்தர் வரணும்னு அவரே சொன்னார்.
சொன்னவனுக்காக கர்த்தர் இறங்கி வந்தார். அந்த 64ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்த போது, ஐயா நாங்கள் பார்க்க நாங்கள் எதிர்பாராத பயங்கரமான காரியத்தெல்லாம் நீர் செய்யும் போது என்ன புரிஞ்சுக்கிட்டேன் தெரியுமா? என்னை நடக்க பண்ணினவர் இறங்கிட்டாரு, என்னை ஏற பண்ணுகிறவர் இறங்கிட்டாரு. ஏன்னா நான் எதிர்பாராத ஒரு இடத்துல எனக்கான வழியை திறக்கிறாரு, நான் எதிர்பாராத இடத்துல எனக்கான பாதையை திறக்கிறாரு. இது உங்களுக்கு ஒரு அடையாளம். நீங்க எதிர்பாராத இடத்தில் ஒரு பாதை திறக்கும் போது புரிந்துகொள், கர்த்தர் உனக்காய் இறங்கி இருக்கிறார், கர்த்தர் உனக்காய் கிரியை செய்கிறார். அவர் உன்னை நடத்துவார், அந்த ஆழத்தில் நடத்துவார், அந்த சமுத்திரத்தின் நடுவில் உன்னை நடக்க வைப்பார். ஆண்டவர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமாய் ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் இழக்கக்கூடாத ஒருவர். என் குணத்தினால என் எண்ணங்களினால நான் இழக்கக்கூடாதவர் என் ஆண்டவர் மாத்திரமே. 2 கரம் உயர்த்தி சொல்லுங்க. எதை இழந்தாலும் கிறிஸ்துவை இழந்துடக்கூடாது. எதை இழந்தாலும் என்னை நடத்துகிற தெய்வத்தை இழந்துடக்கூடாது. எதை இழந்தாலும் தகப்பனுடைய அன்பை இழந்துடக்கூடாது. எதை இழந்தாலும் தேவனுடைய பலத்தை இழந்துடக்கூடாது. நான் எதை இழந்தாலும் தேவ தயவை மாத்திரம் நாங்கள் இழந்துடவே கூடாதுப்பா. ஏன்னா என்னை நடக்க வைப்பவரே நீர்தானே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு காரியத்தை நான் வேகமாய் சொல்லி நான் முடிக்கிறேன். இப்போ இதுவரைக்கும் முரட்டாட்டமான ஜனம், அந்த ஜனம் இழந்தது, அதற்கு ஏசாயா ஜெபித்த ஜெபங்கள், இதெல்லாம் பார்த்தோம். இப்ப கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. 65 அதிகாரம் 8ஆம் வசனம். ஏசாயா 65:8. என்னவென்றால் ஒரு திராட்சை கொலையில் ரசம் காணப்படும் போது அதை அழிக்காத, அதில் ஆசீர்வாதம் உண்டென்று சொல்லுகிறபடி என் ஊழியக்காரரின் நிமித்தம் அனைத்தையும் அழிக்காதபடி செய்வேன். என்னை இவ்வளவு தூரம் யோசிக்க வைச்ச வசனம் இதுதான். கர்த்தர் சொல்றாரு பாருங்க, திராட்சை கொலையில திராட்சை பழம் தொங்கும்போ அதுக்கு பேர் ரசங்கிறார். அது ரசம் இருக்கும்போ அதை என்ன செய்யக்கூடாது, அழிக்காதபடி பாருங்கள் என்று சொல்றார்களே. இப்ப சொல்றார் என் ஊழியக்காரன் நிமித்தம், என் ஊழியக்காரன் நிமித்தம். இப்படி சொல்றேனே, யார் திராட்சை ரசத்தை சுமக்கிறானோ, யார் அபிஷேகத்தை சுமக்கிறானோ, யார் பாரத்தை சுமக்கிறானோ அவன் நிமித்தம் அழிக்காதபடி பார்ப்பேங்கிறார். அவன் நிமித்தம் அழிக்க மாட்டேங்கிறார். அழிக்க நினைச்சா கூட அந்த வீட்டில் ஒருத்தன் திராட்சை ரசம் இருக்குது, நான் அழிக்க நினைச்சா கூட அந்த வீட்டில் ஒருத்தன் என் ஊழியக்காரனா இருக்கிறான், அதனால அவன் நிமித்தம் நான் அழிக்க மாட்டேங்கிறார். நான் என்ன சொல்ல புரிஞ்சுக்கோங்க, பிரசன்னத்தை ஒரு திராட்சை ரசம் போல பாதுகாத்துக்கணும், மகிமைய திராட்சரசம் போல பாதுகாத்துக்கணும். அப்படி பாதுகாத்துக்கிட்டா நம் நிமித்தம் அழிக்காதபடி தடுத்து நிறுத்த கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. லோத்துவை காப்பாத்தினதுக்காக ஒருத்தன் திறப்புல கிடந்தான், ஆபிரகாம் இல்லையா? முழு யூதரை காப்பாற்றுவதற்காக எஸ்தர் என்கிற ஒருத்தி தன் ஜீவனையும் பாராமல் ராஜ சமூகத்தில் விழுந்து கிடந்தார். அப்படியானா காப்பாற்றுவதற்காக ஒருவன் நிமித்தம் இரக்கம் செய்வாரானால் ரசத்தை போல, அந்த திராட்சை கொலையில் ரசம் இருக்குன்னு சொன்னது போல என்னில் அபிஷேகம் இருக்குமானால், என்னில மகிமை இருக்குமானால், என்னில கிருபை இருக்குமானால் என்ன அழிக்க விடமாட்டா, அழிக்காதபடி பாதுகாப்பா. அவர் சொல்றாரு, நான் என் ஊழியக்காரன் நிமித்தம் அனைத்தையும் அழிக்காதபடி செய்வேன். அப்ப நான் யாரா இருக்கணும் தெரியுமா?
நான் ஒரு திராட்சை ரசமா இருக்கணும். கொலையில தொங்குற ரசம், திராட்சை கொலையில இருக்கிற ரசம். எனக்குள்ள ஒரு ரசம் இருக்கணும், எனக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கணும், எனக்குள்ள ஒரு மகிமை இருக்கணும். நான் இழக்க கூடாது. அது என்னில பெருக 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 அழிவுகளுக்கு என்னால் தப்பி ஓட முடியும். அழிவுகளுக்கு நான் தப்புவேன். ஏன்னா என்னை பாதுகாக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தரப்புல நிற்கிற ஒருவன் நிமித்தம் அவன் தேசத்துக்கே மன்னிப்பு தருவேன்னு சொன்னாரே. அப்போ என்கிட்ட ரசம் இருந்தா, என்கிட்ட அபிஷேகம் இருந்தா, என்கிட்ட கிருபை இருந்தா அதை கர்த்தர் செய்வார். ஆண்டவர் இப்படி சொன்னாரா? அதுக்கு ஏசா என்ன சொல்லி ஜெபம் பண்ணார் தெரியுமா? 63:15 தேவரீர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி வாசஸ்தலத்திலிருந்து பாரும், உம்முடைய வைராக்கியமும் உம்முடைய வல்லமையும் எங்கே? உள்ளத்தின் கொதிப்பையும் மன உருக்கத்தையும் எனக்கு முன்பாக அடக்கி கொள்ளுகிறீரோ? அவர் சொல்றாரு, உன்கிட்ட ரசம் இருந்தா அழிக்க மாட்டேன்பா, நீ என் ஊழியக்காரனா இருந்தா நான் அழிக்காதபடி பார்ப்பேங்கிறார். ஏசாயா கேட்கிறாரு, ஆமால உங்க வல்லமை எங்க? என்ன கேட்கிறார் பத்தில? வல்லமை எங்க? உங்க மன கொதிப்பை எங்க? வைராக்கியத்தை எங்க? ஏன்னா அவருடைய வல்லமை எங்கெல்லாம் ஊற்றப்பட்டதோ அங்கெல்லாம் பாரம் விதைக்கப்பட்டது, பாரம் விதைக்கப்பட்டது, கண்ணீர் விதைக்கப்பட்டது. அவருடைய வல்லமை எங்கெல்லாம் ஊற்றப்பட்டதோ அவர்களுக்குள்ளெல்லாம் ஒரு எழுப்புதல் வந்தது இல்லையா? சிம்சோனுக்குள் வல்லமை ஊற்றப்பட்டது. எப்படியாகிலும் தன் ஜனத்தை பெலிஸ்தியர் கைக்கு விடுவிக்கணுங்கிற பாரம் வந்தது. எப்தா கையில வல்லமை ஊற்றப்பட்டது, தன் ஜனத்தை காப்பாற்றணுங்கிற பாரம் வந்தது. அந்த 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 கிதியோன் மேல கர்த்தருடைய வல்லமை ஊற்றப்பட்டது, தன் ஜனத்தை காக்கணுங்கிற வைராக்கியம் வந்தது. தெபொராள் தீர்க்கதரிசன அபிஷேகத்தை பெற்றவள், அதனால தன் ஜனத்துக்காய் தாயாய் எழும்பினாள். அப்போ வல்லமை எங்கெல்லாம் ஊற்றப்பட்டுச்சோ அங்கெல்லாம் வைராக்கியம் என்ன செய்தது? தேவனுடைய மன கொதிப்பு வந்தது. இப்ப ஜோமாண்டாரு கரெக்ட் தான். ஏன் என்கிட்ட ரசம் இல்லைன்னா அவருடைய வல்லமை இல்லை. ஏன் நான் ஒரு ஊழியக்காரனா இல்ல, நான் ஏன் என்னால பாரப்பட முடியல, என்னால ஏன் அழ முடியல, என்னால ஏன் ஜெபிக்க முடியலன்னா அவருடைய வல்லமை வாழ்க்கையில இல்ல. அதனால கேட்கிறாரு, உம்முடைய வைராக்கியமும் உம்முடைய வல்லமையும் எங்க? உம்முடைய உள்ளத்தின் கொதிப்பையும் மன உருக்கத்தையும் எனக்கு முன்பாக அடக்கி கொள்ளுகிறீரோ? அப்படின்னா என் பக்கத்துல வர்றீர், என்கிட்ட பேசுறீர், ஆனா ஏதோ ஒன்று சொல்ல வந்துட்டு அப்படியே மனசுக்குள்ள என்ன செஞ்சிட்டீர்? நான் சொல்லுவோம் இல்லையா, ஆண்டவர் ஒரு சொப்பனம் காட்டினார், புரியல. ஏதோ சொல்ல வந்தார், புரியல. இதெல்லாம் ஒரு ஆபத்து. எனக்கு இது புரியல. ஏன் புரியலன்னா அவர் எனக்கு முன்ன அடக்குறார். ஏதோ ஒன்று எனக்கு முன்ன என்ன செய்கிறார்? அடக்குறார். ஏசாயா ஜெபிக்கிறா, நான் திராட்சரசம் உள்ளவனாய் மாற வேண்டுமானால் எனக்கு உம்முடைய வல்லமை வேணும், எனக்கு உம்முடைய வல்லமை வேணும். ஏன்னா வல்லமை வந்தா உம்முடைய கொதிப்பை என்னால புரிஞ்சுக்க முடியும். வல்லமை எனக்குள்ள வந்தா அங்க இருக்கிற சூழ்நிலையை என்னால புரிஞ்சுக்க முடியும். வல்லமை எனக்குள்ள வந்தா ஏன் என் வீட்டுக்குள்ள இந்த அழிவு, ஏன் என் வீட்டுக்குள்ள இந்த கசப்பு, ஏன் இந்த வீட்டுக்குள்ள இந்த சூழ்நிலை என்பதை என்னால் புரிந்து அதை ஜெயம் எடுக்க முடியும். ஹல்லேலூயா. சந்தோஷமா ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் வறுமையின் நடுவில், சிறுமையின் நடுவில் அபிஷேகத்தை மாத்திரம் கையில வச்சுக்கிட்டு ராத்திரி பகலா தேவனுக்கு முன்ன போராடி தன் குடும்பத்தை மீட்டெடுத்த தாய்மார்கள் உண்டு. எத்தனை தாய்மார்கள் தன் பிள்ளைகளை ஒண்ணு இல்லாத நிலையில வளர்த்தெடுத்து அவர்களை சமுதாயத்தின் நடுவில் உயர்த்தின தாய்மார்கள் உண்டு. அவர்கள் எதை நோக்கி வாழ்ந்தார்கள்? ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தர் கொடுத்த அபிஷேகம், கர்த்தர் கொடுத்த வல்லமை, கர்த்தர் கொடுத்த பலம். அந்த உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து புருஷன் அடிப்பான், பிள்ளை அடிக்கும், சொந்த பந்தம் அடிக்கும், பார்க்கிறவனா நிந்திப்பான். ஆனாலும் அடியெல்லாம் வாங்கிட்டு அதுல உட்கார்ந்து, ஆண்டவரே என் குடும்பத்தை விடுதலையாக்கும், பிசாசின் கையிலிருந்து விடுதலையாக்கும் என்று திறப்புல நின்ன சிலர் தங்கள் குடும்பத்தை தப்புவித்துக் கொண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு அந்த பாரம் இல்லாததுனால தான் திறப்புல நிற்க முடியல. அந்த பாரம் இல்லாததுனால தான் நம்ம குடும்பத்துக்கு போராட தெரியல. பாரம் இல்லாத, ஏன் பாரம் இல்லை? அவர் தான் அடக்கிட்டாரே.
அவர் தான் தன் உள்ளத்தின் மன கொதிப்பை என்ன செஞ்சிட்டார், அடக்கிட்டாரே. நான் என்ன சொல்றேன், நம்மள ஒரு இடத்துல வச்சிருக்கிறாருன்னா அந்த சூழ்நிலையை ஜெயிக்கத்தக்க பலனை நமக்குள்ளதான் கத்தர் வச்சிருக்கிறார். ஒரு இடத்துல கத்தர் சும்மா வந்து என்ன செய்ய மாட்டார், நாட்ட மாட்டார். அவர் நாட்டுதார்னா நம்மளால வளர முடியும்னு கத்தருக்கு தெரியும், நம்மளால ஜெயிக்க முடியும்னு கத்தருக்கு தெரியும். அவர் நாட்டுறார்னா நம்மளை கொண்டு, ஏன் தெரியுமா, செயல்படுவது கர்த்தர், யுத்தத்தில் முன்ன நிற்பது மட்டும்தான். நம்ம முன்ன நிற்கிறதுனா செய்வது கர்த்தர். அப்போ எப்பேற்பட்ட வாழ்க்கையவும் மகிமையாய் மாற்ற முடியும். அதுக்கு தேவை தேவனுடைய வல்லமை. எஸ்ஐயா கேட்குற அந்த வல்லமை எனக்கு வேணும். ஏன்னா வல்லமை எனக்குள்ள வந்துருச்சுன்னா பாரம் உருவாயிரும், ஆத்தும பாரம் உருவாயிரும். அதனால தான் சீசர்களுக்கும் இயேசுக்கும் வித்தியாசம் இருந்தது. சீசர்கள் சொன்னாங்க, வானத்திலிருந்து அக்கினி இறக்கி இந்த ஜனத்தெல்லாம் பொசுக்கி விட்டுரு ஆண்டவரே, ஒரு பயம் மணந்துட மாட்டேங்கிறான்னா. இயேசு சொன்னார், நீங்கள் இன்ன ஆவி உடையவர்கள் என்று அறியாதிருக்கிறீர்கள். மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி. ஏன்னா இயேசு கிறிஸ்து வல்லமையினால் நிரப்பப்பட்டிருந்தார். அதனால தான் ஆத்தும பாரம், ஜனங்களை குறித்த பாரம், தேசத்தை குறித்த பாரம் இருந்தது. பாரம் இல்லாதவங்க சொன்னாங்க, அழிச்சிருவோம், கொன்னுருவோம், அவன் நிர்மூலமாக்கிடுவோம், உடைச்சிருவோம், வித்துருவோம். இதே இவங்க பேச்சு. இவங்களுக்கு போட்டியெல்லாம் நம்மில் பெரியவன் யார், நம்மளை யார் உயர்ந்தவன், நம்மளை இத பிரச்சனை. ஆனா இயேசு கிறிஸ்துக்கு அந்த பிரச்சனையே வரல. ஏன்னா அவர் சொல்றாரு, எனக்கு பாரம் இருக்கு, பாரம், எனக்கு பாரம் உண்டு. பேதுரு சொல்றாருப்பா, பந்தி விசாரிப்பதும் இந்த காரியத்தை பார்ப்பதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. நாங்கள் ஜெபிப்பதிலும் வேதம் வாசிப்பதிலும் இடைவிடாமல், வாக்குவாதத்துக்கு நான் வரல, சண்டைக்கு நான் வரல, குழப்பத்துக்கு நான் வரல. நாங்கள் ஜெபிக்கணும், நான் ஆராதிக்கணும். ஏன்னா பாரம் இருக்கு உள்ள. ஆத்ம பாரம் வந்ததுனால சண்டையை விட்டு விலகினார்கள், வாக்குவாதங்களை விட்டு விலகினார்கள். அப்போ எங்க பாரம் விதைக்கப்படுதோ அவர்கள் அந்த இடத்தை விட்டு கடந்து போகிறார்கள். ஆனால் அந்த இடத்தை மாற்றுவார்கள். அவன் கடந்து போறதுனால தோத்தவன் அல்ல, அவன் மாற்றுவான். ஏன் தெரியுமா, அவனுக்குள்ள இருக்கிற வல்லமை சூழ்நிலையை மேற்கொள்ளும், அவனுக்குள்ள அபிஷேகம் சூழ்நிலையை மேற்கொள்ளும். அப்போ அவருடைய உள்ளத்தின் கொதிப்பு எனக்கு என்ன செய்யணும், புரியணும். அங்க சொல்றாரு, திராட்சரசம் இருந்தா அழிக்க மாட்டேன், என் ஊழியக்கார நிமித்தம் அழிக்க மாட்டேன். ஏசாயா ஜெபம்ன்றாரு, அப்போ எனக்கு வல்லமை தாரும், எனக்கு அந்த வல்லமையை தரணும். அந்த வல்லமையை கர்த்தர் ஏசாயா மேல வச்சாரா வைக்கலையா, வச்சாரு. ஒரு கேருபின் ஒரு அக்கினி தழலை கொண்டு வந்து ஏசாயாவின் ஆவை தொட்டு தம்முடைய ஆவியை அவன் மேலே கர்த்தர் வைத்தார். அன்னு முதல் ஏசாயாவுடைய வாழ்க்கை மகிமையா மாறிச்சு, பாரமுள்ளதா மாறிச்சு. திரும்ப சொல்றேன், நம்மளை குறித்து நமக்கு தரிசனம் வேணும். சொல்லுங்க, என்ன குறித்து எனக்கு தரிசனம் வேணும். என்ன குறித்து கர்த்தர் என்கிட்ட பேசணும், என்னை குறித்து கர்த்தர் என்கிட்ட உணர்த்தணும். அவர் உணர்த்துற இடத்துல நான் வாழணும். அது நல்லதோ கெட்டதோ கர்த்தர் உணர்த்தணும். நான் சரி இருக்கிறதையும் உணர்த்தணும், நான் சரியில்லாததையும் உணர்த்தணும், என் மேன்மைகளையும் உணர்த்தணும், என் தாழ்மையும் கர்த்தர் என்ன செய்யணும், வரப்போறதையும் உணர்த்தணும், நடக்க போறதையும் கர்த்தர் என்ன செய்யணும், உணர்த்தணும். என்னை குறித்து ஒரு தரிசனம் எனக்கு தேவை. அப்படி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா அவருடைய உள்ளத்தின் கொதிப்பு புரிய ஆரம்பிக்கும், அவருடைய உள்ளத்தின் பாரம் புரிய ஆரம்பிக்கும். அப்ப நம்ம ஜெபிக்கிற ஜெபத்திற்கு தேவனுடைய வல்லமை வெளிப்படும். அங்கதான் அழிக்காதபடி பாதுகாப்பார். ஆபிரகாம்கிட்ட போயிட்டு, ஆண்டவர் நீ லோத்துக்காய் ஜோமான்னு என்ன செய்யல, சொல்லல, விஷயத்தை சொன்னார். இந்த போறேன், சோதமா அழிக்க போறேன், விஷயத்தை சொன்னார். ஆனா அவனுக்குள்ள இருந்த பாரம், அந்த வல்லமை செயல்பட்டது. போய் உட்கார்ந்து திறப்புல நின்று ஆளுன்னு என்ன செய்தான், அழுதான். தேவனுடைய வல்லமை என்பது என்னை பாரப்படுத்தும். ஒரு தகவலை கேட்ட உடனே பாரப்படுத்திடும், ஒரு சூழ்நிலையை கேட்ட உடனே பாரப்படுத்திடும், சும்மா இருக்காது. அது ஜெபிக்க வைக்கும், என் நிலையை மாற்ற விரும்பும். இந்த கால வேளையில நான் அடுத்து பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று தேவனுடைய வல்லமை. வல்லமை சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவர் கை நீட்டி காத்திருக்கிறார். எல்லாம் அறிந்தவனுக்காக ரட்சிப்பு தெரியும், அபிஷேகம் தெரியும், கிருபை தெரியும். இவனுக்காக கை நீட்டி காத்திருக்கிறார். அந்த கையை பிடித்து கொண்டு அந்த கையின் அரவணைப்புல இணைந்து கொள்வோமானால் நம்மளை பாரப்படுத்துவார். பாரம் தாங்க ரசம். சொல்லுங்க, என் பாரம் தான் என் ரசம், என் பாரம் தான். திராட்சை கொலையில ரசங்கிறது அது என் பாரம், என் ஆத்துமா பாரம், என் ஜெப ஆவி அது.
என்னை அள வைக்கிற ஆவி அது. அது சும்மா இருக்காது. கேட்டவனே அள வைக்கும், கேட்டவனே ஜெபிக்க வைக்கும், கேட்டவனே முன்ன போய் நிக்க வைக்கும், இருக்க விடாது. அவன் எதிரியா இருந்தா கூட அள வைக்கும். ஆண்டவரே, அந்த தீமை அவனுக்கு நேரிட வேண்டாம்னு சொல்ல தோணும். ஏன்னா பாரம் உள்ள எனக்கு பாரம். அவன் நிமித்தம் அந்த தேசத்தை கர்த்தர் அழிக்காதபடி கர்த்தர் பார்ப்பார், கர்த்தர் பார்ப்பார். அவன் நிமித்தம் அழிக்காதபடி கர்த்தர் உதவி செய்வார். அப்போ எனக்கு அந்த பாரம் வேணும். எல்லாரும் மலங்கால் படிடுவோமா? நாம் ஜெபிக்கலாம். கொஞ்ச நேரம் ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம், கொஞ்ச நேரம் கர்த்தரை உயர்த்த போகிறோம். ஆண்டுகிட்ட கேட்க போறீங்க, உங்க வல்லமை எனக்கு வேணும்பா, உங்க வல்லமை எனக்கு வேணும்பா. கர்த்தர்ட்ட பேசுக பார்க்கலாம். உங்க வல்லமை எனக்கு வேணும்பா. எல்லாரும் வாய் திறந்து ஜெபிக்கணும். உங்க வல்லமை எனக்கு வேணும். ஏன் தெரியுமா? அதுதான் என்னை பாரப்படுத்தும், அதுதான் என்னை பாரப்படுத்தும். கேளுங்க பார்க்கலாம். உங்க வல்லமை எனக்கு வேணும். பிள்ளைங்கெல்லாம் கேளுங்க பார்க்கலாம். உங்க வல்லமை எனக்கு வேணும், உங்க அபிஷேகம் எனக்கு வேணும். அதுதான் ரசம், அதுதான் திராட்சை கொலையில் இருக்கிற ரசம். அதுதான் அழிவை தடுக்கும், அழிவை தடுக்கும். பாரம் அழிவை தடுக்கும். அத்தும பாரம் அழிவுகளை தடுத்து நிறுத்தும். ஜெப பாரம் அழிவுகளை தடுத்து நிறுத்தும். கேளுங்க பார்க்கலாம். என்னை பாரப்படுத்துகிற அந்த வல்லமை, அந்த வல்லமை என்னை பாரப்படுத்துற அந்த வல்லமை. எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? என்னை பாரப்படுத்துற அந்த வல்லமை. ஊடாபாலாமா ரிக்காமா நகாத்துடா அதரவவுடியாந்தரா. நல்லா ஜெபிக்கணும், நல்லா ஜெபிக்கணும், நல்லா ஆராதிக்கணும். பாரப்படுத்துகிற ஒரு பாரம், ஒரு பாரம், ஒரு பாரம். சொல்லுங்க, உம்முடைய வல்லமை எங்கே? உம்முடைய வல்லமை எங்கே? என் வாழ்க்கையில உங்க வல்லமை எங்கே? என் ஜீவியத்துல உங்க வல்லமை எங்கே? உங்க மன கொதிப்பை எனக்கு முன்பாக அடக்கி கொள்கிறீரோ ஆண்டவரே? ஜோமனுங்க, 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 ஜோமனுங்க. விடக்கூடாது, விடக்கூடாது. கேளுங்க, உம்முடைய வல்லமை எங்கே? உம்முடைய வல்லமை எங்கே? உம்முடைய வல்லமை எங்கே? அதான் ரசம், அதான் ரசம், அதான் பலன், அதான் பலன். கேளுங்க பார்க்கலாம். அந்த ஜெப ஆவி எங்க? நான் இழந்த ஆத்ம பாரம் எங்க? நான் இழந்த ஜெப நேரம் எங்க? ஹalleluya. உராக்கா தாரமா உடவாலமா ரியாந்தரா அல்பரக துடவலவ உடியாந்தரா. கேளுங்க பார்க்கலாம், கேளுங்க பார்க்கலாம். ராக்காதாரமா என்னை அள வைத்த அந்த கண்ணீர் எங்கே? என்னை பாரப்படுத்தி அள வைத்த அந்த பாரம் எங்கே? ஷாஹாதாரா உடவாலவாதாரா. அதான் ஒரு ரசம், அதான் ஒரு பலன். உடவாலவாதாரா அதரக துடவலவ ரியாந்தரா. என் சூழ்நிலைகளை நினைத்து புலம்ப வைத்த அந்த புலம்பல் எங்கே? ஷாபாலவாதாரமா உடவாலவாதாரமா. எத்தனை பேர் கேட்கிறீங்க? ராத்திரி பகலா உட்கார்ந்து என் நிலை மாறாதா என்று நான் அழுத அந்த அழுகை எங்கே? ஷாதாரா உடாதாரா அதரகத்துடா அதரவவுடியாந்தரா. கர்த்தர் அற்புதம் செய்ய மாட்டாரா என்று உபவாசித்த நாட்கள் எங்கே? உடவலவாதாரா ரிக்கமனமதரா அதரகத்துடாதரா அதரவவுடியாந்தரா. என்னை அழைத்தீரே, எனக்கு முன்பாக உம்முடைய வல்லமை எங்கே? ஷாஹாதாராமா உடவலவாதாரா ரிக்காத்துடா அத்தேலே அதரா. கேளுங்க, கேளுங்க. ஒரு பலத்த வல்லமை, ஒரு பலத்த வல்லமை, ஒரு பலத்த வல்லமை. ஷாபாலவாதாரா உடவலவாதாரா. ஒரு பலத்த வல்லமை, ஒரு ஜெப ஆவி. காலகாத்துடா ரிகாத்தரே அதரகனதரா அதரகத்துடா. ஒரு ஜெப ஆவி, ஒரு ஜெப ஆவி, ஒரு பாரத்தின் ஆவி. ரிகாத்தாரா உடவலா அத்தேலே அதரகத்துடா அதரவவுடியாந்தரா. கேளுங்க, 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 கேளுங்க. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை. புடி புடி புடி. தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை. உலபா சந்தரா உடவலகத்துடா அதரவலவவுடியாந்தரா. தேவனுடைய வல்லமை. ஷாதேரே அதரகத்துடா அதரவவுடியாந்தரா ரிக்கமா நகத்துடா உடவலவவுடியாந்தரா. தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை. ஷாதாராதாரா ரிக்கானகத்துடா அதரவவுடியாந்தரா நல்லா ஜெபிக்கணும், நல்லா ஜெபிக்கணும், நல்லா ஜெபிக்கணும். ஒரு பாரம் இறங்கி வருது, ஒரு பாரம், ஒரு ஆத்தும பாரம். அள வைக்கிற பாரம், ஜெபிக்க வைக்கிற பாரம். போராட வைக்கிற ஒரு பாரம்.
அதரகத்துடா அதரபவுடியாந்தர உடபாலபாடியாந்தரு ரிக்கமானகத்துடா தன் நிலையை உணர வைக்கிற பாரம், 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 ஷாஹாதாரா தன் நிலையை உணர வைக்கிற பாரம், உடபாலகத்துடா தன் நிலையை உணர வைக்கிற பாரம், தன் நிலையை உணர வைக்கிற பாரம், ராகாதாரா கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை பற்றி பிடிக்கட்டும், பற்றி பிடிக்கட்டும். ஷாதாரா உடபாலகத்துடா அதரபாலபவுடியாந்தரா ஜோமனுங்க ஜோமனு 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 ஒரு பலத்த அபிஷேகம், ஒரு பலத்த அபிஷேகம், ஒரு பலத்த அபிஷேகம் சபை நடுவில் ஒரு பலத்த வல்லமை ராகாதாரா உடபாலவாதாரா அதரகத்துடா அதரபவுடியாந்தரா கர்த்தருடைய பாரம், கர்த்தருடைய பாரம், கர்த்தருடைய பாரம் ரிக்கமானஹாதரா உரபா சந்தலே இருதயத்தில் கர்த்தருடைய பாரம் ரபலஹாதரா உடபாலவாதாரா அதரகத்துடா அதரபவுடியாந்தரா விடாத 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 பாரம் பாரம் கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை பற்றி பிடிக்கட்டும், பற்றி பிடிக்கட்டும், பற்றி பிடிக்கட்டும். தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பாரம், தேவனுடைய பாரம், தேவனுடைய பாரம் ரிகாதாரா உடபாலதரா கர்த்தருடைய பாரம் ஷாதாரா லஹாதாரா உடபாலவாதாரா உடபாலவாதாரா அதரகத்துடா அதரபவுடியாந்தரா ஜோமனுங்க 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 ஷாபாலஹாதாரா உடபாலவாதாரா ஒரு காலங்கள்ல ஆழத்துல நடக்க பண்ணார் இல்லையா, ஒரு காலங்களில் சமுத்திரத்தின் நடுவில் நடக்க பண்ணார் இல்லையா, அதை உணர்கிற ஒரு பாரம், உணர்கிற பாரம் எலும்பு 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 இருக்கிற நிலையை விட்டு எலும்பு, இருக்கிற நிலையை விட்டு எலும்பு எலும்பு ஷாபாலஹாதாரா உடபாலவாதாரா அதரகத்துடா அதரபவுடியாந்தரா உரபா சந்தேலே அதரகத்துடா தேவனுடைய இருதயத்தை உணர்கிற பாரம், தேவனுடைய இருதயத்தை உணர்கிற பாரம் பாரம் அந்த கண்ணீர் ஷபாலபாதரா அதரகத்துடா அந்த கண்ணீர், அந்த கண்ணீர் ஒரு கண்ணீர் கபாலபாதரா உடபாலபாதரா உடபாலபா சந்தேலே காலமாதரா உடபாலபாதரா ஏ ஜோமனனு ஜோமனனு காலஹாதுராமா உடபாலபாதரா ரேகத்துடபாலபோ ரியாந்தரா ரிகமானமாதரா அதரகத்துடா அதரபவுடியாந்தரா ஒரு கண்ணீரின் பாரம், ஒரு கண்ணீரின் பாரம் உரபா சந்தனா காரியங்களை கண்டு ஜெபிக்கிற அள வைக்கிற ஒரு பாரம், ஒரு பாரம், ஒரு பாரம் கபாலபாதரா உடபாலபாதரா ஒரு பலத்த வல்லமை ஆட்கொள்வதாக காலமாதரமா ஷாஹாதாராமா உடபாலபாதரா உடபாலஹாதுடா உடபாலபா சந்தனா அதரகத்துடா அதரபாலபாடியாந்தரா பாரம், ஒரு பாரம், ஒரு பாரம் தன் நிலையை குறித்த பாரம், தன் சூழ்நிலையை குறித்த பாரம் கபாலபாதரா உடபாலபாதரா இருதயம் உடைக்கப்படட்டும். கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை இந்த குடும்பத்தின் மேல திரும்ப வருவதாக, திரும்ப வருவதாக இந்த சந்ததி மேல திரும்ப வருவதாக, இந்த தலைமுறை மேல திரும்ப வருவதாக உடபாலபாரியாந்தரா கர்த்தாவே உம்முடைய வல்லமையை இந்த சந்ததி மேல விளங்க பண்ணுங்க, விளங்க பண்ணுங்க, விளங்க பண்ணுங்க. உடபாலபாரியாந்தரா உம்முடைய பாரத்தை புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. ஷாஹாதாரா உடபாலா ஆதாரபாலா ரியாந்தரா காபாலாபாலா உடபாலாபாலா ஷாகாபாலாபாலா உடபாலாபாலா ரிகாபாலாபாலா உடபாலாபாலா சந்தனே ரிஹத்தாராபாலாபாலா உடபாலாபாலா ஒரு பலத்த வல்லமை, ஒரு பலத்த வல்லமை, ஒரு பலத்த வல்லமை ஷாகாபாலாபாலா உடபாலாபாலா அதரகத்துடா அதரபாலபவுடியாந்தரா உடமானமா சந்தனா உடமகத்துடாதரா மா உன் குடும்பத்தின் நடுவே உன்னை தீர்க்கதரிசியா, தீர்க்கதரிசியா உன் வீட்டின் நடுவே உன்னை தீர்க்கதரிசியா கர்த்தர் வைக்கிறார், கர்த்தர் வைக்கிறார். பெற்றுக்கோ 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 ஒரு தரிசனம், இன்னும் முதல் ஒரு தரிசனம், இன்னும் முதல் தரிசனம் உன் வீட்டுக்கு நீ ஒரு தீர்க்கதரிசி, உன் வீட்டுக்கு நீ ஒரு தீர்க்கதரிசி ஷாபாலஹாதாரா ஒரு பெரிய அதிகாரம், ஒரு பெரிய மகிமை புடி ஷாபாலஹாதுடா உடபாலபாதரா அதரகத்துடா அதரபாலபவுடியாந்தரா ரிகமானஹாதரா ரேகத்துடாதரா அதரபவுடியாந்தரா ரிபாலபாதரபவுடியாந்தரா ரிகமானஹாதுடா அதரபவுடியாந்தரே ஷாகாபாலபாதரா உடபாலபாதரா
ஜோமனனும் ஜோமனனும் வாய் திறந்து ஜெபிக்கணும், வாய் திறந்து ஜெபிக்கணும், வாய் திறந்து ஜெபிக்கணும். ஷாஹாசாரா உடபாலபதரா. ஒரு பாரம் உருவாகட்டும், பாரம் உருவாகட்டும், பாரம் உருவாகட்டும். தெபராலை போல எழும்பு, தெபராலை போல எழும்பு, எழும்பு எழும்பு. கால தாமதம் பண்ணாது, எழும்பு, கர்த்தரோடு எழும்பு. ஷபாலஹாசாரா உடபாலபதரா. உன் நிலையை உணர்ந்து எழும்பு, உன் நிலையை உணர்ந்து எழும்பு. ரிக்காமானதரா. ஆவியானவர் உன்னை பலப்படுத்துகிறார். உன் நிலையை உணர்ந்து எழும்பு, எழும்பு எழும்பு. சர்ப்பத்தின் கையில சிக்காத, பாம்பின் கையில சிக்காத, பாவத்தின் கையில சிக்காத எழும்பு. ஷபாலஹாதுடா உடபாலபௌடியாந்தரா உடபாலமா கபாலபாதா அதரகதுடா ஆதாரபாலபா கபாலபாதரா. எழும்பு எழும்பு எழும்பு. கபாலபாதராமா உடபாலபா சந்தனா அதரகதுடா அதரபாலபௌடியாந்தரா உடபாலபாதராமா கபாலபாதரபௌடியாந்தரா ரேஹத்துடா ரிகந்தனே அல்பரா பௌடபாலபௌடியாந்தரா. தேவன் தம்முடைய வல்லமை அளவில்லாமல் ஊற்றிக்கொண்டிருக்கிறார், அளவில்லாமல் ஊற்றிக்கொண்டிருக்கிறார். தம்முடைய அபிஷேகத்தை அளவில்லாமல் ஊற்றிக்கொண்டிருக்கிறார். கிருபைய கிருபைய அளவில்லாமல் ஊற்றிக்கொண்டிருக்கிறார். ரிக்காமா நாமாதாரா உடபாலபாதரா அதரகதுடா அத்தரே. இழந்த கிருபைகள், இழந்த அபிஷேகங்கள், இழந்த பலன்கள் சபை நடுவில் கர்த்தர் ஊற்றுகிறார், கர்த்தர் ஊற்றுகிறார். இழந்த இழந்த அந்த ஜெப ஆவிகள், அந்த ஜெப ஆவிகள் இந்த சபைக்கு கர்த்தர் வச்ச ஒரு ஜெப ஆவி திரும்ப திரும்ப துளிர்க்கிறது, துளிர்க்கிறது, துளிர்க்கிறது. ஒரு ஜெப ஆவி சபை நடுவில் துளிர்க்கிறது. ஷபாலபாதரா உடபாலபாதரா ரிக்காமனகதுடா அத்தரே. ஒரு ஜெப ஆவி, ஒரு ஜெப ஆவி. ஷாஹாதாராமா உடபாலமா கபாலபாதரா கேலேரேமா சந்தனா உடபாலபாதராமா கபாலபாதராமா ஏகதாராமா சந்தனா. ஜெபம் பண்றீங்களா? ஜெபம் பண்றீங்களா? கபாலபாதராமா உடபாலமாதரா அதரகதுடா அதரபௌடியாந்தரா அதரகனதரா. மா உனக்கு பாரம் வந்துட்டா நீ ஜெயிச்சிருவன்னு சாத்தானுக்கு தெரியும். உனக்கு பாரம் வந்துட்டா நீ ஜெயிச்சிருவன்னு பிசாசுக்கு தெரியும். அதனால தான் பாரமே இல்லாம வச்சிருந்தான். இந்த பகல் வேளையில கர்த்தர் அதை உடைக்கிறார், கர்த்தர் உடைக்கிறார். ஒரு பாரம் உன் இருதயத்துக்குள்ள பாரம் உடபாலபாரியாந்தரா. குடும்பத்தை கொடுத்த பாரம், குடும்பத்தை கொடுத்த தரிசனம், குடும்பத்தை கொடுத்த திட்டம் கர்த்தர் தலை மேல வைக்கிறா வைக்கிறா வைக்கிறா. ரபா சந்தனா ஒரு வல்லமை பற்றி பிடிக்கட்டுமே. ராதேரே அதரகதுடா அதரபௌடியாந்தரா ரிக்கபலகதுடாதரா. உடபாலஹாதரா உடபாலபாதராமா ரேகதுடாதரா கபாலபாதரபௌடியாந்தரா. Jesus, hallelujah. Kabalahatara, Audabalabara, Rikamanamara. Ma, ஐயா, நீங்க பாரப்பட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க குடும்பம் அழிவுக்கு தப்ப ஆரம்பிச்சிட்டு, உங்க குடும்பம் அழிவுக்கு தப்ப ஆரம்பிச்சிட்டு. நீ பாரப்பட ஆரம்பிச்சிட்டனாலே அழிவுக்கு தப்ப ஆரம்பிச்சிட்ட, அழிவுக்கு தப்ப ஆரம்பிச்சிட்ட. சத்துரு வைத்த சில அழிவுகள் தெரிப்புண்டு போகுது, தெரிப்புண்டு போகுது. உன்னை அழிக்கும்படி சத்துரு வைத்த சில அழிவுகள் இப்ப உடையுது, கண்ணி தெரிக்குது. நீ தப்புவ, நீ தப்புவ. அபிஷேகத்தால கிருபையால நீ தப்புவ. ஷபாலபாதரா அவுடபாலபாதரா. சில கண்ணிகள் தெரிப்புண்டு போகுது. ராக்காதாரமா உடபாலபாதரா. உன்னை அழிப்பேன், உன்னை கொள்ளையாடுவேன்னு சொன்ன அந்த கண்ணிகள் இப்ப உடைவதாக. காதாராபா ஷாக்காபாலபாதரா
உடைவதாக உடைவதாக உடைவதாக. தம்பி தங்கச்சி, பழைய பாவம் பின் தொடருதோ இப்ப ஜோமன் அது உடையுது. அந்த ஆழத்தை விட்டு கர்த்தர் உன்னை தூக்கி விடுகிறார். இனி இந்த பழைய பாவம் பழைய வாழ்க்கை உன்னை பின் தொடர்வது இல்லை. நீங்க சொல்றீங்களா, ஐயா நான் தாழ்மையில கிடக்கிறேன் பழைய வாழ்க்கைன்னு சொல்றீங்களா? இந்த பகல் பழையவைகள் எல்லாம் புதிதாகிறது. எல்லா பழசையும் அவர் புதிதாக்குகிறார். திரும்ப இந்த வார்த்தையை என் உள்ளத்துல கர்த்தர் வைக்கிறார். கர்ப்பம் விழுதலும் மலடும் உன் இடத்துக்குள்ள உன் எல்லைக்குள்ள இனி கேட்கப்படுவது இல்லை. சபை கேட்காது. மலடும் கர்ப்பம் விழுதலும் இனி கேட்கப்படாது. ஒரு பலத்த அபிஷேகம் இனி மலடாய் நீ இருப்பதில்லை. கர்ப்பம் விழுதல் உன் எல்லையில இனி கேட்கப்படுவதில்லை. இது சத்தியம். குடும்பம் விருத்தி அடையும், சப விருத்தி அடையும், வாழ்க்கை விருத்தி அடையும். இனி ஒருவரும் தனிமையா இருப்பதில்லை. சபை தனிமையா இருப்பதில்லை, விருத்தி அடையும். உடபாலபா சாந்தனா ஆதரகத்துடா ஆதரபவுடியாந்தரா ரிக்கபாலபாதரா உரபா சாந்தலே உடபாலபாதரா. உம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு உம்முடைய நன்மைகளுக்காய் நன்றி. காலஹாதரபா ஷேகேரே உடபாலபாதரபவுடியாந்தரா. ஹalleluya. கர்த்தர் பெரியவர். ஹalleluya. Hallelujah. Hallelujah. Yahweh. Yahweh. Hallelujah. Oh, hallelujah, 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 Yahweh. Thank you, Jesus. Hallelujah, Yahweh, நம்ம எல்லாரையும் கர்த்தர் தொட்டிருக்கிறார். இந்த பகல் வேளையில் எல்லாரும் மேலேயும் தேவன் தம்முடைய கிருபையை வச்சிருக்கிறார். எல்லாரும் மேலேயும் தம்முடைய வல்லமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். எல்லாரும் மேலேயும் சூழ்நிலைகளை உணரக்கூடிய பாரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹalleluya. இந்த 9வது மாதத்தில் நம்ம பார்க்க போகிறோம் சமுத்திரத்திலிருந்து ஏற பண்ணினவரை. நம்ம பார்க்க போகிறோம் ஆழங்களில் நடக்க பண்ணினவரை. நம்ம பார்க்க போகிறோம் வானத்தை கிழித்து இறங்குறவரை. நம்ம பார்க்க போகிறோம் ஆமே தண்ணீரை பொங்க பண்ணுகிறவரை. நம்ம பார்க்க போகிறோம் பர்வதங்களை உருக பண்ணுகிறவரை. இந்த மாதம் பார்க்க போகிறோம். நாம் பார்க்க போகிறோம் பாரம் சுமக்கிறவன் அதை பார்ப்பான், கண்டிப்பா பார்ப்பான். தேவனுடைய பாரத்தை சுமக்கிறவன் தேவனுடைய கிரியைகளை காண்பான். கர்த்தர் உதவி செய்கிறார். தேங்க்யூ அப்பா.